ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரெஃப் ஜர்னல். இப்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. ஒரு ஜங்ஷனில் நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவரோட பலேனோ கார் எடுத்துகிட்டு வந்து பின்னாடியே விட்டதில் பம்பர் கொஞ்சம் டேமேஜு. ஸோ நான் சீட் பெல்ட் போட்டிருந்ததுனால நான் போய் முன்னாடி இடிச்சிக்கல. பட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வந்து இடித்தார். ஸோ ஹெவியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பயங்கர இரிட்டேட்டட் ஆகிட்டேன். நான் இறங்கி போய் சண்டை போட போயிட்டேன். அதுக்கப்புறம் சரி, அவரும் கொஞ்சம் ஓரமாக நிறுத்தி பேசலான்னு சொல்லிட்டு பேசினார் அவரும். ஸோ அவரே ஒத்துக்கிட்டார். இந்த மாதிரி நான் தான் கவனிக்காமல் வந்து விட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. யூஸ்வலாக வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சுனாலே வந்து ப்ளேம் ஆப்போசிட் பர்சன் மேலே போட்டுட்டு காசு கொடுக்காம தப்பிக்க தான் பார்ப்பாங்க. பட் இவர் வந்து ரொம்ப டீசெண்டாக பேசினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பம்பரில் வந்து பெரிய டேமேஜ் தெரியாது விஷுவலி. லைட்டாக இங்கே பெயிண்ட் டேமேஜ் ஆன மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் ரொம்ப கேப்சர் ஆகலை. பட் அந்த இடத்துல வந்து பம்பர் வந்து பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அது கிராக் ஆகலை, பட் டோட்டல் பெண்டு. அண்டு சைட்லலாம் வந்து அந்த பம்பர் கிளிப்ஸ்லேருந்து வெளில வந்துருச்சு. ஸோ நான் பார்த்த உடனே அவர்கிட்ட சொன்னேன், பாருங்கள் சார், இது பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து பம்பர் ரீப்ளேஸ்மெண்ட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஜஸ்ட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் பெயிண்ட் மட்டும் டேமேஜ் ஆயிருந்துன்னா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. பட் அது பம்பர் பெண்ட் ஆனதுனால கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் சரி, ஓகே சார், நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு ஷோரூமில் சர்வீஸ் சென்டரில் என்ன சொல்கிறாங்களோ கோட் சொல்லுங்கள், நான் பே பண்ணிடுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் பேசுனதும் ஜென்யூனாக தான் இருந்துச்சு. ஸோ அவர் நம்பரை வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த காரை சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போய் காட்டும்போது நான் நினச்ச மாதிரி அதே தான் சொன்னாங்க. பம்பர் வந்து பெண்ட் ஆகிடுச்சு சார், கண்டிப்பாக நீங்கள் அதை ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும், பெயிண்ட்டு மட்டும் அடிக்க முடியாது அப்படின்னு ஒன்றா. சரி, எவ்வளோ ஆகும், கோட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பம்பருக்கு வந்து 12,000 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி வரும் சார், இன்க்ளூடிங் லேபர் எல்லாமே சேர்த்து அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து வாட்டர் வாஷும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் 15,000 கிட்ட வரும் சார் அப்படின்னாங்க. ஸோ நான் அதை வந்து அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த மாதிரி கோட் கொடுத்துருக்காங்க சர்வீஸ் சென்டரில் அப்படின்னு. அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு பே பண்ணணுமா இல்லை சர்வீஸ் சென்டருக்கு பே பண்ணணுமான்னு சொல்லி கேட்டார். ஸோ இல்லை சார், நான் ஒர்க்கை முடிச்சுட்டு சொல்கிறேன், பில் அனுப்புகிறேன், பார்த்துட்டு நீங்களே பே பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னேன். சரி, அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டே கார் கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் விட்டுட்டேன். அவங்க பம்பர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 2 டேஸில் கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி காலைல விட்டோன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து உங்களுக்கு கார் ரெடி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நானும் அதே மாதிரி விட்டுட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் போய் கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் அந்த பில்லு. டோட்டலாக வந்து 14,808 ஆச்சு. ஸோ நான் பில் அனுப்பிச்சதுக்கப்புறம் அவரும் எனக்கு ஜிபேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டார் அமௌண்ட்டை. ஆனால் எனக்கு இது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஐ பின் டிரைவிங் ஃபார் அரவுண்ட் 16 இயர்ஸ் கிட்டத்தட்ட. ஸோ இது வரைக்கும் நிறைய சின்ன சின்ன மைனர் ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். ஸ்க்ராச்சஸ்ஸு, ஆட்டோக்காரன் ஸ்க்ராட்ச் பட்டு போகிறது, அப்புறம் பைக்காரங்க வந்து ஸ்க்ராட்ச் பட்டு போகிறது. ஸோ இது வரைக்கும் யாருமே வந்து அவங்க தப்பை ஒத்துக்கிட்டதும் இல்லை, அவங்ககிட்ட நான் எந்த காசும் வாங்கினதும் இல்லை. ஈவன் இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ அதில் வந்து ஒரு டெலிவரி பர்சன் அவர் வந்து மேப்பு மொபைலில் பார்த்துக்கிட்டே வந்து பின்னாடி இடிச்சிட்டாரு. அது பேக் பம்பர் ஃபுல்லாக அப்படியே சப்பிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பேக் பம்பரில் அந்த உள்ளே இருக்க அந்த டென்ட்டை எடுத்து அப்புறம் அதை ஃபுல்லாக ரீபெயிண்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 7,500 ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. நான் அவர்கிட்ட வந்து எதுவுமே காசு வாங்கலை. ஏன்னா அவரே பாவம் கஷ்டத்தில் டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறது. பட் அந்த மூமெண்ட்டில் வந்து கோவம் வருது, கவனிக்காமல் வந்து இடிச்சிட்றாங்களே அப்படின்ற அந்த கோவத்தில் திட்டிடுறோம். பட் அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன பண்ண முடியும், ஒன்றும் நான் எதுவும் காசு வாங்கலை. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்ததும் இந்த மாதிரி தான் எல்லா ஆக்சிடெண்ட்டுமே சின்ன சின்ன மைனர் ஆக்சிடெண்ட்ஸு, சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்ஸு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு எப்போவுமே என்னோடய பாக்கெட்லேருந்து தான் காசு செலவு பண்ணிகிட்ருக்கேன் நான். ஏதாவது பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட் அப்படின்னா இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணலாம். சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்ஸு,
டென்ட்ஸு இப்போ ஒரு பேனல் பெயிண்ட் அடிக்கணும், அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணுறது டோட்டல் வேஸ்ட்டு, நம்மளுக்கு தான் என்சிபி லாஸ் ஆகும். ஸோ ஈவன் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பம்பர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நான் இன்சூரன்ஸ் போனேன்னா 50% தான் கவர் ஆகும். ஸோ 15,000 எனக்கு அதில் 7,500 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளஸ் இதுக்கப்புறம் வந்து அதுக்கு ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லி ஒரு 2,000 3,000 அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்சிபி லாஸ் வேறு. ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா அதுக்கு வந்து நான் ஓன் பேமெண்ட்லேயே பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெலாம் நான் எப்போவுமே இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணுறதில்ல. பட் லக்கிலி இந்த டைம் வந்து அவரும் காசு ஃபுல்லாக பே பண்ண ஒத்துக்கிட்டதுனால எனக்கு இந்த வாட்டி எந்த செலவும் இல்லாமல் முடிஞ்சிருச்சு. பட் nobody will compensate you for the hassles you go through to fix the car. ஸோ அது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அவர் வந்து ஜஸ்ட்டு ஜிபேயில் அமௌண்ட்டை பே பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு அவர் ஃப்ரீயாக இருப்பார். பட் காரை கொண்டு போய் விடுறது, அதுக்கு காரை போய் எடுக்கிறதுக்கு போய் பஸ் ஏறி ரேப்பிடோ பிடிச்சி அது இதுன்னு போகிறது, அந்த அலைச்சல் எல்லாமே நமக்கு தான். அதுக்கு எப்போவுமே காம்பன்சேஷன் கிடைக்காது. அண்ட் ஒரு நல்ல விஷயம் இதில் என்னென்னா வந்து என்னோடய பேக் பம்பர் வந்து இந்த மாதிரி பைக்கு இதெல்லாம் இடித்ததில் அதில் ஒரு கிளிப் வந்து உடஞ்சி டெய்ல் லைட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும், தள்ளி நீட்டிகிட்டு நிற்கும் யூஸ்வலாகவே ஒரு சைடு மட்டும். ஸோ அது எனக்கு எப்போவுமே உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டைம் அது வந்து பம்பர் ரீப்ளேஸ் பண்ணதுனால இப்போ பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்குது. ஸோ இந்த கெட்ட இதுலேயும் நான் அதை ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன். அண்ட் இந்த ஆக்சிடெண்ட்டில் யாருக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ அதுவும் இன்னொரு நல்ல விஷயம். இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே. நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன நடந்துச்சு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நானும் சுச்சுவேஷன்ஸை பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்புகிறேன். அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கார் மாடிஃபிகேஷன், என் சேனலில் ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். Until next time, peace.